நேரம் கிடையாது. समय नहीं है. இருந்தாலும் ஒரு சாட்சியை சொல்லி கொஞ்சம் வசனம் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். और तो भी मैं कुछ एक गवाही बताकर थोड़ा सा वचन बताकर मैं खत्म करूंगा. கன்னியாகுமரி நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். कन्याकुमारी पर ऐसा घटना हुआ तो उसे मैं आपके सामने பல வருஷங்களுக்கு முன்னால சாட்சி சொல்லி இருக்கிறேன். कई साल के पहले इस गवाही को मैं बताया हूं. ஒரு பாட்டி அம்மா சொன்னாங்களா, एक बूढ़ी माँ ने बताई, ஒரு பிரசங்கியாரை பார்த்து, एक प्रचार को देखकर, ஏ உபதேசி, ये तू प्रचार करने वाले, எனக்கு ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குது, मेरे लिए एक बड़ा नारियल का पेड़ है, ஒவ்வொரு நாள் அது நூற்றுக்கணக்கான காய்களை காய்க்குது, प्रतिदिन सैकड़ों फल वो देती है, ஆனா உள்ள தேங்காய் கிடையாது. परंतु उसके अंदर नारियल नहीं है. Praise the Lord. தேங்காய் பார்க்க பெருசா இருக்கு, देखो नारियल को देखिएगा तो बड़ा लगती है, உள்ள வெட்டி பார்த்தா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. अंदर काट के देखेंगे तो कुछ नहीं है. அப்ப உபதேசி சொன்னாரா, तब उस प्रचारक ने बोला, ஏ பாட்டி அம்மா, बूढ़ी माँ, நீ ஒண்ணும் பேடிக்காத, आप मत डरो, தெய்வம் என்னை அனுக்கிரகிக்கட்டும், परमेश्वर आपके लिए कृपा देगा. ஒரு வாட்டில தண்ணி வெள்ளம் கொண்டான்னு சொன்னாங்க. और उसने बोला कि एक लोटे में पानी लेकर आना, ஒரு அருவா கொண்டாங்கண்ணா. और एक तलवार लेकर आना. என்னடா இந்த உபதேசி இப்படி சொல்றா நீ யோசிச்சுட்டே இருந்தாங்க. और ये बूढ़ी माँ ने सोचने लगी ये क्यों ऐसे प्रचारक बता रहा है. தென்னை மரத்தை சுத்தி சுத்தி வெட்டினாராம். और उस नारियल के पेड़ के चारों ओर से उसने काटने लगा. வெட்டிட்டு काटकर இயேசு ரத்தம் எல்லாம் அந்த வெட்டின இடத்துல தண்ணி தொளிச்சாராம். जहां जहां काटा था वहां यीशु के लहू से पानी को छिटकाया. இனி காய் ஒழுங்கா வரும். अभी देखो फल आएगा. மரத்துக்கு நான் இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுத்திருக்கிறேன். उस पेड़ को यीशु के नाम से मैं आदेश दिया हूं. பாட்டியம்மா, बूढ़ी माँ, இதுல காய்க்கிற எல்லா தேங்காயும் முதல்ல ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்துறணும். इसमें जो भी पहला फल निकलेगा वो सब परमेश्वर के लिए सेवा के लिए लेकर आना है. ये உபதேசி காய்ச்சினா पूरा உங்க சாப நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வந்துறது உபதேசி. बोला कि प्रचारक जब भी ये होगा मैं पहला जो फल निकलेगा उसे कलीसिया पर मैं लेकर आऊंगा. प्रेज द लॉर्ड. இனி நல்ல தேங்காய் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். अभी बोला कि अभी से आगे से अच्छे फल मिलेगा. 4-5 மாசம் கழிச்சு 4-5 महीने के बाद தேங்காயுடைய அந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு उसका दिन आया, वो फल निकलने लगा. வந்துகிட்டே இருக்குது. आते गया நிறைய காய் மரம் நிரம்பி நிக்குது. पूरे पेड़ भरकर वो भर चुका था. ஒரு கொலை வெட்டி பார்த்தாங்க. उसमें से एक झुंड को काट कर देखा, அதுல தேங்காய் இருந்துச்சு. उसमें नारियल था. ஒவ்வொரு தேங்காய் பெரிய பெரிய தேங்காய் இருந்துச்சு. एक एक नारियल बड़ा बड़ा था. ஏன்னா ஒவ்வொரு கொலையிலயும் 50, 40, 60 காய் இருக்குது. क्योंकि एक एक झुंड पे 50, 60 ऐसे भर भर कर फल था. அந்த தென்னை மரத்துல மட்டுமே 400, 500 காய் வந்துட்டு एक ही पेड़ में 400, 500 नारियल निकलने लगा. அவ்வளவு காயை வெட்டினாங்க. सारे नारियल को काटा. அவ்வளவு நல்ல செட்டையில விரிச்சு எடுத்தாங்க. वो सारे बात भूसा को निकाल कर, பிரைஸ் தி லார்ட், உபதேசிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மார்க்கெட்ல கொண்டு வித்துட்டாங்க. और प्रचारक को एक भी बात नहीं बोला, सारे नारियल को उठाकर मार्केट में जाके बेच दिया. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாளைக்கு பிறகு உபதேசம் வந்தாரு. थोड़े दिन के बाद प्रचारक आया. பாட்டியம்மா, தேங்காய் காச்சா? बूढ़ी माँ, नारियल आया क्या? காச்சுது. आया था. ஆனா அடுத்து வர்ற காயெல்லாம் சர்ச்சுக்கு இந்த காயை பூரா நாங்க என்ன மார்க்கெட்ல கொடுத்துட்டோம். ये जो आया था ना उसे हमने मार्केट में बेच दिया. अगले बार जो भी आएगा वो पक्का हम लोग कलीसिया में लेकर आएंगे. உபதேசி சும்மா இருப்பானா? क्या प्रचारक चुपचाप बैठेगा? ஆமே. அவர் ஒண்ணுமே பாட்டியம்மாட்ட சொல்ல, ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும்போது, ஆண்டவரே இனி இந்த காயில ஒண்ணு வரக்கூடாது. उसने कुछ नहीं बोला, प्रार्थना किया, परंतु अपने मन के अंदर ये बोल के गया कि अगले बार जो भी आएगा उसमें एक भी नारियल नहीं சில आएगा. ஆள் ஆண்டவரை ஏமாத்த படிக்கிறாங்க, ஊழியக்காரனை ஏமாத்த படிக்கிறாங்க. कुछ लोग ऐसे हैं, परमेश्वर और इंसान को भी धोखा देते हैं. கர்த்தர் விடுவாரா? क्या परमेश्वर छोड़ेगा? அவர் சொல்லிட்டு போயிட்டார். वो बता के गया. அதே போல அடுத்த காய் வந்துச்சு. अगले बार भी फल निकला. தென்னை மரம் நிரம்பி காய் வந்துச்சு. उस पूरा नारियल पेड़ भरकर नारियल आया. இந்த பாட்டியம்மா நல்ல ஒரு புத்தி உள்ள ஆள், மறுபடியும் ஒரு கொலை வெட்டி பார்த்துச்சு. तुरंत एक काट कर देखा, அதுல ஒண்ணும் கிடையாது. उसके अंदर कुछ नहीं था. அடுத்த கொலை வெட்டி பார்த்துச்சு, अगला काट कर देखा, ஒண்ணும் கிடையாது. उसके अंदर भी कुछ नहीं था. மறுபடியும் உபதேசியை கூப்பிட்டாரு. तुरंत प्रचारक को बुलाया. ஆனா சொன்ன, இந்த மரமே காய்க்காதுமாப்பா. परमेश्वर ने बोला आगे से पेड़ पे कोई भी नारियल नहीं आएगा. ஹல்லேலூயா. சொல்லுது விளங்கிட்டா? मैं जो बताना चाह रहा हूं आपको समझ में आया? நடந்த சாட்சியை நான் சொல்றேன். जो घटना हुआ था उसको आपके सामने रख रहा हूं. உண்மையா ஒரு தேவ மனுஷன் ஒரு இடத்துல போய் நின்னு இது நடக்குன்னு சொன்னா அது நடக்கும். सचमुच एक परमेश्वर के दास एक जहां पर खड़ा रहकर ये होगा कर उसने बताया तो होगा. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன் தெரியுமா? क्यों बता रहा हूं? நான் நிறைய காரியத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். कई बातों पर मैंने परीक्षा लेकर देखा हूं. அந்த இடத்துல போய் நின்னு ஆண்டவரே இது நடக்கணும். उस जहां पर खड़ा रहकर मैं कहता हूं कि परमेश्वर होना है. ஒரு கம்பெனி ஓனர் என்ன பார்த்து சொன்னாரு. एक कंपनी का मालिक ने मुझसे देखकर कहा, பாஸ்டர் பல வருஷமா ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. पास्टर कई साल से दुआ कर देखा. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? उसने क्या बोला? வெளிநாட்டு ஆர்டர் வேணும், विदेश के ऑर्डर भी चाहिए, ஆனா கிடைக்கவே இல்ல. परंतु नहीं मिला. நான் சொன்னேன், मैं कहा நீனும் தேவ பிள்ளை, तू भी परमेश्वर का बच्चा, நானும் தேவனுடைய मैं भी மனுஷன். परमेश्वर का संतान இன்னைக்கு हूं. சொல்றேன், आज मैं बताऊंगा, விசுவாசத்துல சொல்றேன். विश्वास से कहता हूं, அடுத்த செய்தி, अगले संदेश உனக்கு வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வரும். तेरे लिए विदेश से ऑर्डर आएगा. ஒரு மாசம் ஆகல, एक महीना नहीं அவர் हुआ, ஆர்டர் சக்சஸ் ஆயிட்டு. एक ऑर्डर सक्सेस हुआ.
முடிஞ்சிட்டு ஆனா எல்லாம் வருமானம் வருது ஆனா ஊழியக்காரன் கொடுக்க மாட்டாங்க. सारे बात कायम हुआ, सब कमाई आने लगा, परंतु सेवक के लिए एक पैसा नहीं दिया। நான் சொல்லிட்டு தான் வந்தேன். मैं बता कर आया, வெளிநாட்டு ஆர்டர் வரும், विदेश का ऑर्डर आएगा ஆனா நிறைய வருமானம் வரும், और कमाई ज्यादा भी आएगा। ஜீவன் உனக்குள்ளங்கிற ஒரு மீடியா ஊழியம் நடக்குது, जीवन तेरे अंदर है, जो टीवी सेवा चलती है, அதுக்கு நீ கொடுக்கணும். उसके लिए तू देना है। கட்டாயம் பாஸ்டர் அதுல வர வருமானம் எல்லாம் ஊழியத்தான்னு சொன்ன பை இப்ப 6 மாசம் ஆகுது கொடுக்க மாட்டாங்க. वो बोला कि सचमुच पास्टर, वो उसमें जो भी कमाई आएगा मैं टीवी सेवा के लिए दूंगा, परंतु अभी 6 महीना बीत चुका है, एक पैसा नहीं देता है। இன்கம் டேக்ஸ் தாடு விழுந்து 5 லட்சம் அங்க கொடுத்துட்டான். इनकम टैक्स के रेड हुआ और उसमें 5 लाख उसने उधर खर्चा என்ன ஒரு किया, சேல் டேக்ஸ் வந்து அங்க ஒரு 3 லட்சம் கொடுத்துட்டான். और एक सेल टैक्स का ஆனா raid आया, மனம் उसमें 3 இங்க लाख திரும்ப किया। மாட்டேங்குங்க. परंतु इतने खर्चे के बाद भी उसका मन यहाँ नहीं मोड़ती है। பிரைஸ் அல்லாஹ். நான் அதை கண்டுக்கிட்டே இல்ல. मैं उसे ध्यान नहीं देता हूँ। ஏன் இதெல்லாம் சொல்றேன்? क्यों सब ये बता रहा हूँ? ஆசீர்வாதத்தை நீ வாங்குறது பெருசு இல்ல. देखो, आशीर्वाद लेना बड़ी बात नहीं உனக்கு है। வரும் வருமானத்துல என்ன வருமானம் வந்தாலும் சரி, तेरे लिए जो भी कमाई आने दे, அதுல நீனும் கணவனும் முழங்கால் படியிடு. उसमें आप और अपनी पत्नी मिलकर घुटना टेकना, அத தேவ சமூகத்துல கொண்டு வா. उसे परमेश्वर की उपस्थिति पर लेकर இது எங்க आना। ஊழியத்துக்கு, ये हमारे सेवा के இது लिए, எங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு. ये हमारे परमेश्वर की सेवा மனம் के लिए। திறந்து கொடுத்து பாரு, मन खोल कर देख कर देखना, வானத்தின் பண்டசாலை உனக்காக திறக்கப்படும். स्वर्गीय भंडार तेरे लिए खुला जाएगा। அதனால செல்லால் ஆண்டவர் விட்டுறார் உன்னை. और नहीं तो परमेश्वर कुछ दिन के लिए आपको छोड़ देगा, எனக்கா பிடிப்பாரு. कभी ना कभी आपको पकड़ेगा। நீ ஆண்டவருக்கு கூடி போனா ஒரு வருஷத்துல மிஞ்சினா ஒரு 20,000 கொடுத்திருப்பா, आप ज्यादा से ज्यादा एक साल में 20 दिन परमेश्वर இல்லனா को दिया 1 रहेगा, லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பா, या 1 लाख रुपया दिया இல்லனா रहेगा, 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பா. 5 लाख दिया रहेगा। எல்லாத்தையும் வசூல் பண்ணி விட்டுவாரு ஆண்டவர். परमेश्वर ने सारे बातों से वो अपने நான் हिसाब लेकर விளையாட்டுக்கு खींच ஒண்ணும் लेगा। பேசல, காரணத்தோடு பேசுறேன். मैं मजाक के लिए नहीं बोल रहा हूँ, कुछ कारण தேவ से बात कर ஜனங்கள் रहा हूँ। ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழியை சொல்லி கொடுக்கிறேன். परमेश्वर के लोग आशीर्वाद पाने का मार्ग में बता உனக்கு रहा हूँ। கஷ்டமா தான் இருக்கும், तेरे लिए तकलीफ होगा, உனக்கு வேதனையா தான் இருக்கும், तेरे लिए वेदना होगा, முடியாத காரணமா தான் இருக்கும். तेरे लिए वो असंभव होगा, அங்கே கர்த்தர் முடிய பண்ணுவார். கை தட்டி वहाँ தேவனை परमेश्वर பயப்படுத்துவாங்க. तेरे लिए होने के लिए रखेगा। Praise the Lord. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாம் கத்திட்டு பாடும். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். வெளிப்படுத்தல்ல प्रकाशित वाक्य की पुस्तक में 22ஆம் அதிகாரத்துல 22वां अध्याय 1 லிருந்து 7 வரை आप पढ़ सकते हैं, पहला वचन से लेकर 7 तक। சத்தமா ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो इस पुस्तक की भविष्यवाणी की बातों को मानते हैं वे धन्य हैं। அதே இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தான் சொல்கிறது. प्रकाशित वाक्य पहला अध्याय 3रा वचन में इसी இந்த तरह लिखा தீர்க்க है, தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாயிற்று. इस भविष्यवाणी वचन को जो लोग पढ़ते हैं, सुनते हैं, उसे पालन करते हैं, वे लोग धन्य हैं क्योंकि समय शीघ्र है। இந்த தேவனுடைய வார்த்தைகள், இந்த தேவனுடைய சத்திய வசனங்கள் யோவானால் உரைக்கப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். ये जो परमेश्वर की वचन यहाँ लिखा गया है, ये भविष्यवक्ता யோவான் के द्वारा किया गया है। பத்மு என்ற தீவிலே யோவானுக்கு உண்டான தரிசனங்களை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पद्म ताबू में யோவான் के लिए जो दर्शन हुआ था, ये सारी बात यहाँ लिखी गई है। அந்த பத்மு தீவிலே யோவான் இருக்கும்போது அவனுக்கு 7 சபைகளை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நான் இங்கே பார்க்க முடிகிறது. पद्म ताबू में जब तब परमेश्वर ने யோவான் के लिए जो भविष्यवाणी किया था, जो विजन दिया था, वो सब बातों को यहाँ लिख रहा है, इसे हम देख
देख सकते हैं। யோவானுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் மிக ஒரு பெரிய சம்பந்தம் இருந்தது. யோவான் और परमेश्वर यीशु के बीच में एक बड़ा रिश्ता था। இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு நபர் என்று வேதம் சொல்கிறது. वचन में लिखा है कि वो यीशु के सीने में लगा रहता था। அவனுடைய ஒரு பெரிய தரிசனம் அவன் 7 சபைகளை குறித்து சொல்லுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். उसके सामने परमेश्वर ने 7 प्रकार कलीसिया को बताने के बारे में उसने परमेश्वर के बारे में लिखा है। அவன் போகிற இடங்கள்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். वो जहां भी जाता था परमेश्वर के वचन को बताता था। அவன் மேல் ஒரு தேவ தரிசனம் இருந்தது. उसके ऊपर परमेश्वर का एक दर्शन था। அவன் சபையை குறித்து எழுதுவதற்கு ஆண்டவர் திட்டமான ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். कलीसिया के बारे में लिखने के लिए परमेश्वर ने उसके ऊपर एक बड़ा एक दर्शन रखा था। வேதம் சொல்லுது காது உள்ளவன் சரியா கேட்க கடவான். वचन में लिखा कि जिसके पास कान है वो ध्यान से सुनना। ये अक्का मारे, दीदी लोगों, ये अम्मा मारे, मेरे माँ लोगों, ये अन्ना मारे, मेरे भाई लोगों, ஒன்று செய்யுங்க, கவனமா கேளுங்க, தலை நிமிர்ந்து अपने सिर को ऊंचा कर कर ध्यान से सुनना। இங்க இருந்து வெளியே போயிராதுங்க. यहाँ से बाहर मत जाओ। இங்க இருந்து ஒழுங்கா ஆத்துமாவுல கேளுங்க. यहाँ रहकर अपने आत्मा में उसे सुनिए। அந்த கேட்கிற நேரத்துல ஆவியான உனக்குள்ள இறங்கி வருவார். जब आप सुनेंगे तब पवित्र आत्मा आपके अंदर उतर कर आएगा। இந்த மனுஷன் தேவனால் உபயோகப்படுற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ये जो इंसान है परमेश्वर की ओर से उपयोग होने वाला एक इंसान था। இவனை அந்த அரசாங்கம் எவ்வளவு அடிமைப்படுத்தி பார்த்தது. वो जो सरकार है इसको कितने तो गुलामी में लेकर आने के लिए कोशिश किया। அவனை கொதித்த எண்ணெயிலே தூக்கி போட்டு பார்த்தார்கள். उसे तले हुए तेल पर उसे डाल कर देखा, ஆனாலும் அதிலும் ஜெயமற்று விட்டான். परंतु उसमें भी उसने छह पाया। அவனை நாடு கடத்தி விட்டார்கள். उसे उन लोग ने तड़ीपार कर दिया ஒரு था। பெரிய தீவிலே கொண்டு போட்டார்கள். बड़े ताबू में डाल दिया था। மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம், वहाँ इंसान का कोई निवास नहीं था। ஒரு மிருக சஞ்சாரம் இல்லாத இடம், पूरे जानवर के निवास नहीं था। மனுஷர்கள் செத்து மடிந்து கிடக்கிற இடம். वहाँ इंसान लोग मर कर पड़े रहते थे। அந்த நடுவிலே பத்ம என்ற ஒரு தீவிலே இந்த யோவானும் அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறார். उस पद्म ताबू में யோहान को लेकर तड़ीपार कर दिया था। அப்படி அவன் அங்கே இருக்கும்போது தான் கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். जब उस ताबू में था तब परमेश्वर ने इनके बारे में एक दर्शन दिया। யாரும் இல்லாத இடம், वहाँ कोई नहीं था। யாரையும் பார்க்க முடியாது, वहाँ किसी को नहीं देख सकते, யாரோடு பேச முடியாது, किसी से बात नहीं कर வானத்தை सकते, பார்க்க முடியும், केवल आकाश को देख सकते, கடலை பார்க்க முடியும், समुद्र को देख सकते, அந்த தீவை பார்க்க முடியும், उस ताबू को देख யாரும் सकते। அங்க கிடையாது. उसके अलावा कोई ஆனா किसी नहीं ஒரே था, ஒருவரை பார்க்க முடிகிறது. परंतु एक को देख सकता था। அவர்தான் வெள்ளை சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவாட்டுக்குட்டியானவர். वो ही सफेद सिंहासन पर विराजने वाला मेमना है। அந்த ஆட்டுக்குட்டியானவரை பார்க்க முடிகிறது. उस मेमने को देख सकता था। அங்க ஒரு பரலோக தரிசனத்தை பார்க்கிறான். एक स्वर्गीय दर्शन को देख रहा அந்த था। தரிசனத்துல தான் எழுதி கொண்டே இருக்கிறான். उस दर्शन को देखते ही वो लिखता था। அதெல்லாம் சொல்லுகிறான். इसलिए वो कहता है இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும், इस वचन को जो लोग पढ़ेंगे, இத கேட்கிறவர்களும், जो लोग चुनेंगे, இத கைக்கொள்றவர்களும் जो लोग पालन करेंगे, பாக்கியவான்கள். கைதட்டி தேவனை वे மகிமைப்படுத்துவாங்க. लोग धन्य है। வேதத்தை வாசித்தாலே பாக்கியவான்கள், देखो वचन को पढ़ने वाले लोग ही धन्य है, கை கொண்டாலே और பாக்கியவான்கள், उसे पालन करेगा तो और धन्य है, வேதத்தை சுமந்தாலே பாக்கியவான்கள் उसे தான். उठाएगा तो और धन्य है। ஆமே. இது என்ன தெரியுமா? ये क्या है? பரிசுத்த வேதாமம். ये पवित्र शास्त्र है। இத சுமக்க உனக்கு தகுதி இல்ல, इसे उठाने के लिए तेरे अंदर योग्य नहीं ஆனா है, உனக்கு தகுதி படுத்தி இருக்கிறாரே. तो अभी आपको योग्य बनाया இதுல है। எழுதப்பட்டிருக்க முத்திரிக்கப்பட்ட வார்த்தை எல்லாம் इसमें लिखा गया हुआ मोहर लगाया हुआ जो भी सत्य, बात है, ये सत्य है, சத்தியம். वो सत्य है। எதையும் நீ செய்ய முடியும். कोई भी बात आप कर सकते இந்த हैं। வார்த்தை உனக்குள்ள வந்துட்டுனா, इस वचन तेरे अंदर आते हैं, இந்த வார்த்தை உனக்குள்ள பிரவேசித்துட்டுனா, वचन तेरे अंदर प्रवेश करते ही இந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? वो वचन क्या करेगा? செய்ய முடியாது செய்ய பண்ணும். जो हमारे लिए असंभव है उसे भी ये संभव தேவனுடைய करता வார்த்தை. है। ये परमेश्वर का वचन है, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ये जीवन परमेश्वर का वचन வார்த்தையினால है। வானத்தை உண்டாக்கினார். अपने वचन से उसने आकाश बनाया, வார்த்தையினால வானத்தை அலங்கரித்தார். अपने वचन से आकाश को उसने शोभायमान किया, வார்த்தையினால பூமியை ஒழுங்குபடுத்தினார். इस वचन से इस पृथ्वी को उसने सीधा किया, அப்படியே வார்த்தையினால மனுஷனை உண்டாக்கினார். अपने वचन से इंसान को भी बनाया। அப்படிப்பட்ட மனுஷர் தான் நாம் எல்லாரும். उस तरह के इंसान हम सब लोग हैं। அந்த தெய்வம் वो परमेश्वर இன்றைக்கு ஜீவிக்கிறார். आज भी जिंदा है, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். आज भी जीवन है। அவர்தான் இயேசு. वही यीशु, அவர்தான் இயேசு. वही यीशु है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க ஐயா. अपने बाजू वालों को हाथ मिला எங்க कर இயேசு बोलिए, உயிரோடு இருக்கிறார். हमारा यीशु जिंदा है, எங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். हमारा यीशु जिंदा है। Praise the Lord. ஏ படிக்கட்டு இருக்கணும் மேல அனுப்புயா. जो सीढ़ी पे बैठा है ऊपर भेजो। Praise the Lord. Praise the Lord. நம்ம இயேசு யாரு? हमारा यीशु कौन है? இன்று உயிரோடு இருக்கிறார். आज भी जिंदा है, இன்று உயிரோடு இருக்கிறார் आज ஐயா. भी जिंदा है। நான் மரித்த இயேசுவை நம்பல, हम मरे हुए मुर्दे यीशु को भरोसा नहीं करते, ஜீவனோடு இருக்கிற இயேசுவை நம்பி இருக்கிறையா. बल्कि जिंदा परमेश्वर यीशु के पर भरोसा அதனால करते हैं। பவுல் சொல்றாரு, इसलिए पौलुस कहता है மரணமே ये मरण உன் கூர் எங்கே?
तेरा डंक कहाँ है? பாதாளமே ये अधोलोक, உன் ஜெயம் எங்கே? तेरा जय कहाँ है? மரணத்தை பார்த்து சொல்லுகிறார், उसने मरण को देखकर कहता है, பாதாளத்தை பார்த்து சொல்லுகிறார், और अधोलोक को देखकर உன் कहता கூர் है, எங்கே? तेरा डंक कहाँ है? சபாகா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், यीशु के नाम से कहता है, மரணத்தை குறித்து டிக்ளேர் பண்றான். वो मरण के बारे में आदेश दे रहा है. நான் எல்லாவற்றையும் ஜெயித்து வந்திருக்கேன்னு சொல்றான், वो कहता है कि मैं सबके ऊपर जय पाया हूं, எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். सारे बातों पर मैं जय पकड़ा கால हूं. வேளையில इस सुबह काल की समय ஆராதனை வந்திருக்க தேவ பிள்ளையே, आराधना पर आए हुए நான் परमेश्वर ஜெயம் को கொண்ட பக்தர்களா நடக்க வேண்டும். हम जय पाए हुए लोगों के समान चलना है. எந்த விஷயத்திலும் ஜெயிக்க முடியாம இருக்கிறாயோ जो बातों पर हम जय नहीं पाते நீ அதை हैं, ஜெயிக்க வேண்டும். उसमें हम जय पाना है. பவுல் அப்படி சொல்லுகிறாரு, पौलुस वैसे कहता है, இயேசு சொல்றாரு, यीशु कहता है, என்ன சொன்னாரு? क्या कहा? அவர் மரணத்தையோ वो मरण के ऊपर, பாதாளத்தையோ अधोलोक के ऊपर, பிசாசையோ शैतान के ऊपर, சகலவற்றையும் ஜெயித்தாரு. सारे बातों पर जय पाया இன்னும் உயிரோடு இருக்கிறாரியா? और आज भी जिंदा है. எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, मेरा पिता जिंदा है. எங்க இயேசப்பா உயிரோடு இருக்கிறாரு. मेरा यीशु आज भी जिंदा है. அவர்தான் நாங்க சொல்லுகிறோம், उसे ही हम कहते हैं, அவர்தான் அறிவிக்கிறோம். उसे हम कबूल करते அந்த हैं. ஜீவனுள்ள தேவனை நாங்க அறிவிக்கிறோம் ஐயா. उस जिंदा परमेश्वर को ही हम बताते हैं. அவர் மரித்தாரு ஐயா, वो मरा ஆனா சதாகால உயிரோடு இருக்கிறாரியா. परंतु सदा सर्वदा जिंदा है. எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, मेरा पिता जीवित है, அதனால நான் உயிரோடு இருக்கிறேன். इसलिए मैं भी जीवित हूँ. ஹalleluya. அதனால தான் அந்த வேதம் சொல்லுது, इसलिए वचन में लिखा है, கடைசி அதிகாரம் 22 அதிகாரத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு, 22 अध्याय पर इस तरह लिखा है. இந்த வசனத்தை பிரசங்க நேரம் இல்ல, इस वचन को प्रचार करने समय नहीं ஆனா है, ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்லி விடுகிறேன். कुछ बातों को बताना चाहता हूँ. இந்த 22 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, 22 अध्याय पहला वचन में लिखा है, பின்பு பளிங்கை போல फिर उसने मुझे बिलोर की सीधी झलकती हुई தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள जीवन के जल की नदी दिखाई. பாருங்க, பளிங்கை போல बिलोर की समान ரொம்ப தெளிவான और झलकती हुई ஜீவ தண்ணீர் உள்ள जीवन की जल சுத்தமான நதி. की नदी दिखाई दी. அது எப்படிப்பட்ட நதி? किस तरह की नदी है? அது எப்படிப்பட்ட நதி? किस तरह का नदी है? சுத்தமான நதி. वो एक जीवन के शुद्ध नदी है. தேவனும் परमेश्वर ஆட்டுக்குட்டியானவரும் और मेमने के இருக்கிற जो रहने वाले சிங்காசனத்தில் இருந்து सिंहासन से निकलकर புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். मुझे दिखाई दिया. ஹalleluya. ஒரு நதி எங்க இருந்து பாய்ந்து வருது தெரியுமா? एक नदी कहां से बहकर आती है? ஒரு நதி எங்க இருந்து பாய்ந்து வருது தெரியுமா? ये जो नदी कहां से बहकर आती है? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற जो मेमने रहने वाले சிங்காசனத்துல இருந்து उस सिंहासन से அது புறப்பட்டு வருகிறத वो निकल कर आती है. எனக்கு காண்பித்தான் என்று யோவான் சொல்கிறாருங்க. मुझे दिखाया कर योहान भक्त लिखता है. நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் हमारे परमेश्वर यीशु சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். वो सिंहासन पर विराजमान है. அவருக்கு பேரு நல்ல பேரு, उसको इतने अच्छे नाम है, ஆட்டுக்குட்டியானவர். मेमना. அவர் எப்படிப்பட்டவர்? ஆட்டுக்குட்டியானவர். उसका नाम है मेमना. வேதம் தான் சொல்லுது, वचन में वही लिखा है, ஆட்டுக்குட்டி ரத்தத்திலேயும் मेमने के लहू के சாட்சியின் வசனத்திலேயும் और गवाही के वचन से அவனை ஜெயித்தாங்க. उसके ऊपर जय पाए. யார ஜெயிச்சாங்க? किसके ऊपर जय पाए? அவனை ஜெயிச்சாங்க. उसके ऊपर जय पाए. அவன் யாரையா? वो कौन है? அவன் யாரையா? वो कौन है? அவன பிசாசையா? वो ही शैतान है. அவனை ரத்தத்தால ஜெயித்தாரா. उससे अपने लहू से जय पाया. பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அவனை நிர்வாணமாக்கி போட்டுட்டு வந்தார் நம்ம இயேசு. हमारे यीशु सलीब पर उसे नंगा कर दिया है. பிரைஸ் தி லார்ட். அவனை தலையெழுத்தை குலைச்சு போட்டார் நம்ம ஆண்டவர். उसके सारे बातों को परमेश्वर ने बिगाड़ दिया था. இன்னைக்கு அவனுக்கு தலை கிடையாதுங்க. आज उसको सिर नहीं है. இன்னைக்கு அவனுக்கு வால் தான் இருக்குங்க. आज केवल उसको पूंछ है. அந்த வாளை வச்சு என்னலாம பண்றான்? उस पूंछ कर क्या-क्या करता தேவ है. ஜனங்கள் கவனமா நடக்க வேண்டும். परमेश्वर के लोग ध्यान से चलना है. இந்த நதி எங்க இருந்து புறப்பட்டு வருது? ये जो नदी कहां से निकल कर आती है? ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல இருந்து புறப்பட்டு வருது. वो मेमने की सिंहासन से निकल कर आती है. அந்த நதி என்ன பண்ணும் தெரியுமா? वो नदी क्या करती है? உன்னை வாழ வைக்கும். हमें जिलाती है. உன்னை வாழ வைக்கும். आपको जिलाती है. அது என்ன நதி தெரியுமா? वो कौन सा नदी है? பரிசுத்த நதி. वो पवित्र नदी है. அது என்ன நதி தெரியுமா? वो कौन सा नदी है? ஜீவ நதி. वो जीवन का नदी है. அது என்ன நதி தெரியுமா? वो कौन सा नदी है? உன்னை உயர்த்துகிற நதி. तुझे ऊंचाई करने वाला नदी அதான் है. உனக்குள்ள கிரியை செய்யற பரிசுத்தாவின் நதி. वो तेरे अंदर क्रिया करने वाला पवित्र आत्मा की नदी है. இரண்டாம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? दूसरा वचन में क्या लिखा है? நகரத்தின் வீதியின் उस नहर की सड़कों में மத்தியிலும் उसके बीच में நதியின் இருக்கரையிலும் नदी के इस पार और उस पार 12 விதமான 12 प्रकार के கனிகளை தரும் जो फल देने वाले ஜீவ விருட்சம் இருந்ததாம். जीवन का वृक्ष था. அது மாதந்தோறும் वो अपने महीने தன் கனியை கொடுக்குமாம். अपने फल देता था. அந்த விருட்சத்தின் இலைகள் और उस वृक्ष के पत्तों से ஜனங்களை ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். जाति जाति के लोग चंगे होते थे. ஹalleluya. அந்த 12 விதமான கனி மரத்துல இருக்கிற இலைகள் उस 12 प्रकार के फल देने वाले उस वृक्ष के पत्ते ஜனத்துக்கு से ஆரோக்கியத்தை கொண்டு வருமா. लोग
के लिए वो चंगाई लेकर आता था। Praise the Lord. Praise the Lord. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஜனத்துக்கு என்ன கொண்டு வருமா? वो लोगों के लिए क्या लेकर आता था? ஆரோக்கியத்தை கொண்டு வருமா ஐயா. चंगे को लेकर आता था। நோயின் படுக்கையில இருக்கிறவர்களுக்கும் जो बीमारी पर लेटे हुए लोगों மரண தருவாயில இருக்கிறவர்களுக்கும் मरण के द्वार पर रहने वाले लोगों के என்ன लिए கொண்டு வருமா? वो क्या लेकर आता था? அவர்களுக்கு ஆரோக்கியம் அடைகிறது. उन्हें चंगाई लेकर आता था। அந்த இலையிலே அபிஷேகம் இருக்கிறது. उस पत्ते में दवाई है। அந்த இலையிலே சுகம் இருக்கிறது. उस पत्ते में संगाई है। அது எங்க இருந்து பாய்கிற நதி தெரியுமா? वो नदी कहाँ से बहती है? சிங்காசனத்திலிருந்து பாய்கிற நதி ஐயா. वो मेमने के सिंगान से बहने वाली नदी है। அந்த இலை யார் தெரியுமா? और पत्ता कौन है? ஐயா நீங்களும் நான் தான் ஐயா. आप और हम ही ஐயா हैं। நீங்களும் நான் தான் ஐயா. आप और मैं ही ஏ है। மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரது நம்ம தான் ஐயா. और दूसरे लोगों को चंगाई लेकर आने वाले हम ही लोग ஏ हैं। ஒருத்தர் சந்தோஷமா அல்லேலூயா போட்ட மாதிரி தெரியலையே. कोई भी आनंद से हालेलुया बताते नहीं दिखता है। Praise the Lord. நாம எல்லாரும் ஆரோக்கியம் கொடுக்கிறவர்கள். हम सब चंगाई देने वाले लोग हैं। நாம எல்லாம் சுகம் கொடுக்கிறவங்க. हम सब सुख देने वाले लोग हैं। சுகம் கொடுக்கிறவங்க நாம்பி அடுத்தவங்க இருந்தா जो चंगाई देने वाले हम दूसरे के पास जाकर चंगाई के लिए अपेक्षा करेगा तो மனச சொன்ன மாதிரி ஒரே தலைவலி என்ன எந்த மருந்து எந்த டாக்டர்ட்ட போறோம் நம்ம கேட்டிட்டு அலைதேப்போம். हम ये पूछ कर सुनते हैं कि मेरे पास सिर दर्द है, किसके कौन से डॉक्टर के पास जाना है। Praise the Lord. பெத்தானி ஹாஸ்பிடல் ஒரு ஹாஸ்பிடல் இருக்குயா. बेतानी हॉस्पिटल ले गए விளம்பரம் நடந்து கொண்டே இருக்குது. और वहाँ पूरा एडवर्टाइजमेंट होते जा रहा है। அந்த பெத்தானி ஹாஸ்பிடல் போனா उस बेतानी हॉस्पिटल में जाएंगे, அந்த நோய் சுகமாயிருங்க. वहाँ बीमारी चंगाई होगा। ஹalleluya. அது சுகமாக்குற வல்லமையே உனக்குள்ள வைத்திருக்க ஐயா. उसे चंगाई करने वाला सामर्थ परमेश्वर तेरे अंदर रखा है। உனக்குள்ள வைத்திருக்கிறார் ஐயா. वो तेरे अंदर रखा है। நீ ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறவன். तू चंगाई देने वाले लोग என்ன हैं। அப்படிதான் சொல்லுகிறது. यहाँ ऐसे लिखा है, ஜீவ விருட்சம். वो जीवन का वृक्ष, அந்த விருட்சத்துல उस वृक्ष के अंदर அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்குதான். वो अपने हर महीने अपने फल देता है। அந்த விருட்சத்தின் இலையில இருந்து उस वृक्ष के पत्ते से, ஆரோக்கியம் வருகிறதா. उस पत्तों से चंगाई मिलती है। அது என்னதான் சுகம் உண்டாகிறதா. वो चंगाई मिलती है। அவர் ரணவைத்தனா இருக்கிறார் ஐயா. वो हमारे लिए डॉक्टर है। அவர் எங்க இருக்கார் தெரியுமா? वो कहाँ है? அவர் எங்க இருக்கார் தெரியுமா? वो कहाँ बेटा है? அவர் பரலோகத்துல இருக்கார் ஐயா. वो स्वर्ग में बेटा है। எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பரலோகத்துல இருக்கார்? कितने लोग कहते हैं कि वो स्वर्ग में बेटा है? அவர் பரலோகத்துல இருக்கார் எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कहते हैं कि वो स्वर्ग में बेटा है? பரலோகத்துல இருக்கிறவை அல்லேலூயா போடுங்க பாப்போம். जो कहते हैं कि वो स्वर्ग में, वे लोग हाथ उठाकर हालेलुया बोल सकते हैं। நான் அந்த வசனத்தை புரிஞ்சிருக்கேன்னா எப்படி அல்லேலூயா போடுவேன் ஐயா? मैं तो वचन को समझता हूँ तो हालेलुया कैसे डालूंगा? ஆரோக்கியம் கொடுக்கிற டாக்டரே எங்க இருக்கார் ஐயா? जो चंगाई देने वाला डॉक्टर ही मेरे अंदर बेटा है। ஆரோக்கியம் கொடுக்கிற நம்முடைய நல்ல வைத்தியரே உள்ள இருக்கார் ஐயா. हमारे सर्व उत्तम डॉक्टर ही है हमारे अंदर बेटा है। அவர் உள்ள வச்சுக்கிட்டு उसे अंदर रखकर நமக்கு விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே हमारे अंदर विश्वास थोड़ा कम होते ही எங்கெல்லாமோ தேடுறோம். हम यहाँ वहाँ भटकते हैं, எங்கெல்லாமோ ஓடுறோம். यहाँ वहाँ दौड़ते हैं। ஒரு எனக்கு நான் அடிக்கு முன்னால சாட்சி சொல்லிருக்கேன். मैं पहले एक गवाही बताया हूँ। அவர் பேர் பட்டாளத்து மணின்னு சொல்வார்கள். उसका नाम है जो आर्मी में काम करने वाला मनी। ஓ கேரளாவுல இருக்கிறார். वो केरला में है। ஒரு நேரம் தங்களுடைய வாகனத்துல போய் கொண்டிருக்கும்போது एक बार अपनी गाड़ी में जा रहा था, அவருடைய ராணுவ வாகனத்துல போய் கொண்டிருக்கும்போது अपने आर्मी की गाड़ी में जा रहा ஒரு था, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. एक एक्सीडेंट हो गया। அந்த ஆக்சிடென்ட்ல उस एक्सीडेंट में, என்ன ஆயிடுச்சு தெரியுமா? उस दुर्घटना में क्या हो இவர் गया? உடம்பெல்லாம் நொறுங்கி போச்சு. इसके पूरे शरीर चुकना चूर हो गया था। இவர் பாடியை கொண்டு ஹாஸ்பிடல்ல வந்து போட்டாச்சு. इसके शरीर को उठाकर अस्पताल में डाल दिया, ஆனா ஜீவன் அடிச்சு கிடக்கு. परंतु इसका जान जो है ऊपर नीचे खींच रहा था। டாக்டர்ல எவ்வளவு தபாஸ் பண்ணி பார்த்தாங்க. डॉक्टर ने इसको कितना तो ट्राई कर देखा, முடிஞ்சு போச்சு. वो खत्म हो चुका था। உடனே பிணத்தை கெட்டமால சுத்தி பாக்ஸ்ல போட்டு ஐஸ் வார்டுல உள்ள போட்டாங்க. तुरंत इन्होंने क्या किया, जैसे मुर्दे को जैसे कपड़े से बांधते वैसे बांध कर उसे आईसीयू वार्ड में डाल दिया। பிரைஸ் தி லார்ட். கேரளாவுல இருந்து தன் குடும்பம் எல்லாம் போச்சு. केरला से उसके परिवार पूरा गया, ஹாஸ்பிடல்ல போய் சந்திச்சாங்க. अस्पताल में जाके मिला, பாடியை கேரளா கொண்டு வரணும். उसके शरीर को केरला में लेकर आना था। எல்லாம் எழுதி முடிஞ்சிட்டு सारे जो कायदा था उसे लेकर खत्म हो गया, அவரை இனிமே ஆம்புலன்ஸ்ல கொண்டு வர வேண்டும். उसे अभी एम्बुलेंस पर लेकर आना है। பாடி எடுத்துட்டு வந்தாங்க. उसके शरीर को लेकर आए, அப்படி எடுத்துட்டு வரும்போது उसे लेकर आते वक्त அவர் கண்ணை முழிச்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காராம். वो अपने आँख को खोल कर ऐसे देख रहा था। என்னடா இது உண்மையா கண்ணா இல்ல செத்து போன கண்ணா? और इन சில लोगों ने, கண்ணு முழிச்சிருக்கும், சில கண்ணு மூடி இருக்கும். இல்ல டாக்டரே எங்க போட்டு டேப்பை போட்டு ஒட்டி விடுவான். क्योंकि कुछ आंख खुली रहती है, कुछ आंख बंद रहती है, और कभी कभी डॉक्टर उसे बंद कर देता है, परंतु इनको शक आ गया कि ये क्या हो रहा है। ஹாஸ்பிடல்ல இறந்த பிறகு अस्पताल में मरने के बाद பணக்காரன் பாடியா இருந்தா जो धनवान की बॉडी होगा तो சொல்றேன் கேளுங்க, 12 மணி நேரம் சொல்ல மாட்டான். சாவல சாவலன்னு தான் சொல்லுவான். 12 घंटा वो नहीं बताएगा कि वो मर गया कर। அரதரத்து பாடியா இருந்தால் और या आधे मरा हुआ जो गरीब लोग हैं उनकी शरीर होगा तो 6 मணி நேரம் சொல்ல மாட்டான். 6 घंटा नहीं बताएगा। ஒண்ணும் உதவாத ஆளா இருந்தா या उसके पास कुछ पैसा नहीं तो 2 மணி நேரம் சொல்லிடுவான். 2 घंटे में बता देगा। புரிஞ்சுக்கிடுங்க இனிமையாவது. अभी समझ लेना ये क्या घटना है। டாக்டருடைய வேலை. डॉक्टर का काम है। ஆமே.
இன்னும் அவன் அப்படி செய்து ஆகணும். वैसे उसको करना पड़ेगा अपने पैसा के लिए. ஒரு சிவசேனாக்கார ஒரு லீடர் செத்துட்டானா एक लीडर या नेता मर गया तो ஹாஸ்பிடல்ல உடைச்சு போட்டுருவாங்க. हॉस्पिटल को मार डाले, उससे तोड़ 12 डालेंगे. மணி நேரம் சொல்ல மாட்டான், அடிச்சு கிடக்குது, ஹெங் டங்குனி அடிச்சு கிடக்குது. वो बताएगा 12 घंटे से बोलेगा खींच रहा है. ஹalleluya. அதுக்கு கீக்கிறதுக்கு நல்ல கரண்ட் வச்சிருக்கான். उसके लिए सारे मशीन रखा है, वो उस इंसान को जिंदा ही दिखाएगा. ஏழை ஒண்ணுக்கு உதவாது யாரும் சப்போர்ட் இல்லன்னு வச்சுக்கிடுங்க. कुछ काम के लिए लायक नहीं है, गरीब है तो 2 மணி நேரம் சொல்லுவான் முடிஞ்சு போச்சு. 2 घंटे के बाद बताएगा वो खत्म हो गया है. பிகாரி के लेके जाओ. उस भिखारी को लेकर जाना. நம்மலாம் பிகாரி. हम सब भिखारी लोग हैं. ஹalleluya. ஹாஸ்பிடல்ல ஒழுங்கா தெரிஞ்சவங்கிட்ட யாரும் ஏமாத்த முடியாது. देखो अस्पताल में जो अच्छा पहचान है उन्हें कोई धोखा नहीं दे सकता. பிரைஸ் அல்லாஹ். ஒரு அலையில சொல்லுங்க, இவர் என்ன செய்தாரு? மணி முழிச்சு பார்க்காரு. और ये जो मनी है वो जाकर देख रहा था. மணி சொல்லுது, எந்த பர்த்தாவே நின்ன என்னாயோ. और तभी उसके पत्नी ने रोने लगे कि मेरे पति तुझे क्या हो गया. எந்த மௌளே நீ பேடிக்கான், நான் தெய்வ ஆத்மா என்னோடு இருக்குது மௌளே. तब वो मनी ने बताया मेरी बेटी तुम मत डरना, परमेश्वर की आत्मा मेरे साथ है. தெய்வ ஆத்மா எனக்குள்ளே இருக்கிறது. परमेश्वर की आत्मा मेरे अंदर है. பிரைஸ் அல்லாஹ். உடனே டாக்டர் கூப்பிட்டாங்க. तुरंत डॉक्टर को बुलाया. போலீஸ்லாம் வந்தாங்க. पुलिस सब आया. மறுபடியும் பெட்டு கொண்டு போனாங்க. एक बार बेड में लेकर गए. பிரைஸ் அல்லாஹ். ஒரு அலையிலே ஓடுங்களே. அதனால கேரளால ஒரு பாட்டு பாடுறாங்க. इसलिए केरला में गीत गाते हैं. பாரிடமா பால் மனதில் பார்த்திடும் நிந்தளனில் பாரிடமா பார்த்திடும் நிந்தளனில் மரணதினோ வரும் அளவில் மரஞ்சேடும் ஞானின் மார்பிடத்தில் மரணதினோ வரும் அளவில் மரஞ்சேடும் ஞானின் மார்பிடத்தில் அனுக்கிரகத்தின் அதிபதியே பெருநதியே. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேர் லேசா தட்டுறீங்க. कुछ लोग ऐसे ताली बजाते हैं. நமக்கு தான் பாட்டே தெரியலையே. मुझे तो गीत ही नहीं आता है. ஒரு சத்தம் காட்டாம இருப்போமே. हम तो चुपचाप बैठेंगे. ஆமா, நான் எப்பொழுதும் மோசமடைய பார்ப்பேன். मैं हर बार मोसेस के पत्नी को देखता हूँ. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ். उसको तमिल ही पता नहीं. ஆனா கண்ணை மூடி அடிப்பா பாருங்க கை. तो भी अपने आंखों को बंद करके अच्छी तरह से ताली बजाते உங்க हैं. வாயை பார்த்துட்டு அடிப்பாவா? आपके मुंह को देखकर वो उसी हिसाब से ताली बजाती है. அப்படியாவது அடிச்சு பழகுங்களே. वैसे तो ताली बजाकर सीखो. ஆமா, இப்ப எல்லாரும் கை தட்டி இந்த பாட்டை கவியை படிக்க போறோம். अभी सब लोग ताली बजाकर इस गीत को गाने वाले हैं. யார் கையும் சும்மா இருக்க கூடாது. வாயை சத்தமா சொல்லு, தோத்திரமா சொல்லிட்டே வாடி. किसी का मुंह चुपचाप नहीं बैठना, स्तुति बोलकर तो ताली बजाओ. பாட்டே தெரியட்டா அல்லேலூயா தோத்திரம் அப்படியே சொல்லி அடியே. गीत नहीं बता रहेगा तो அல்லேலூயா स्तुति बोलकर तो ताली बजाओ. பாரிடமா பால் மனதில் பார்த்திடும் நிந்தளனில் பாரிடமா பார்த்திடும் நிந்தளனில் மரணதினோ வரும் அளவில் மரஞ்சேடும் ஞானின் மார்பிடத்தில் அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெருநதியே அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெருநதியே. ஹல்லேலூயா. எப்பவும் யார் அடிச்சு தான் வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு. कभी भी देखो इन्हें हवा भरा भरा कर ही इनका गाड़ी चलाना पड़ता है. கேரளாவுல யார் அடிச்சு வண்டி ஓட்டாண்டா? देखो केरला में हवा भरा कर गाड़ी चलाने की जरूरत नहीं. நாகர்கோயில யார் அடிச்சு 5 ஓட்டாண்டாங்க. और नागरकोइल में भी हवा भरा कर गाड़ी चलाने का 6-7 வருஷம் கேரளாக்குள்ளேயும் நாகர்கோயிலையும் கன்னியாகுமரி எல்லா பகுதியிலும் சுத்தி இருக்கிறேன். 6-7 साल से केरला और कन्याकुमारी पे सारी जगह पर घुमा हूं. பிரசங்கம் பண்ண எழும்பிட்டாலே தனி ஒரு கிருபை வரும். प्रचार करने को उठते ही अलग ஜனங்கள் கீழ இருக்க மாட்டாங்க. लोग नीचे नहीं बैठते ஓ थे. எல்லாரும் அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பாங்க. सभी लोग अन्य भाषा में बात या करते थे. பிரசங்கத்தை கேட்கானா
கேட்கல அதெல்லாம் நமக்கு தெரியாது. चार सुनते नहीं सुनते मुझे नहीं पता है. தேவனுடைய வார்த்தை முடியும் வர परमेश्वर के वचन खत्म होने तक ஒருத்தன் அல்லேலியா போடுவான், एक हालेलुया डालेगा, ஒருவன் தோத்திரம்மா, एक स्तुति बोलेगा, ஒருவன் அந்நிய பாஷை பேசுவான், और एक अन्य भाषा ஒருவன் बात மேல करेगा, கீழ வந்துகிட்டு இருப்பான். एक ऊपर नीचे उड़ी मारेगा. நீங்கள் அப்படி கிடையாது. आप लोग ऐसे नहीं है. அந்த 38 வருஷம் படுத்தவன போல படுத்தா இருப்பேன். वो 38 साल से जिसने नीचे लेटा था उसी समान मैं भी लेटे रहूंगा. அலங்கார வாசண்டல உட்கார்ந்து அசைய மாட்டான். वो द्वार के सामने बैठे हुए लोग के समान मैं नहीं हिलूंगा. மனச வரணும் சோ பண்ணிட்டு मना से प्रार्थना कर कर आना அந்நிய है. பாஷை பேசிட்டு வருவாரு, अन्य भाषा बात कर ஒவ்வொரு மேல கொண்டு கை வைப்பாரு, हर एक के ऊपर हाथ அப்ப रखेगा, तब उड़ी ஒரே मारेंगे, குடி ஒரே குதி. तब उड़ी मारूंगा. இது எத்தனை நாளைக்குங்க? ये कितने साल இது चलेगा, எத்தனை மாசத்துக்குங்க? कितना महीना चलेगा. எழும்பு சீயோனே, उठना सियोन, எழும்பு சீயோனே, उठना सियोन, வல்லமையை தரித்து கொள்ளு, अपने सामर्थ को தேவ पहन மகிமையை தரித்து கொள்ளு. परमेश्वर की महिमा को கர்த்தர் உன் மேல் பிரகாசிக்க விரும்புகிறார். तब तेरे पर परमेश्वर முழு प्रकाश சபை மேல, करेगा. पूरे कलीसिया के முழு ऊपर, சபை மேல पूरा कलीसिया के ऊपर தேவன் பிரகாசிக்க விரும்புகிறார். परमेश्वर प्रकाशित होना चाहता है. பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்து தெரியுமா? क्या हुआ? ஹாஸ்பிடல்ல கொண்டு வச்சிருக்காங்க. अस्पताल में जाके रखा கட்டு பிரத கட்டுக்கு மேல கட்டி வச்சிருக்கு. और मुर्दे को जैसे बांध के रखते थे वैसा रखा है. டாக்டர் சொன்னாங்க கட்ட அவுத்தா डॉक्टर बोला कि उस बांधे हुए बातों को निकालेगा तो கை ஒரு பக்கத்துல வந்துரும், கால் ஒரு பக்கத்துல போயிடும். हाथ अलग से निकल जाएगा, पैर अलग से ஏன்னா निकल டாக்டர் जाएगा. தெரியுமா அப்படிதானே கட்டி வச்சிருக்கான். क्योंकि डॉक्टर को पता है इसीलिए उसने बांध कर रखा है. பிரைஸ் தி லார்ட். இவரு காதுல மனைவி இடத்துல சொன்னார், इसने अपने पत्नी के कान में बताया ஒன்று செய், एक काम करना, இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி यहाँ से डिस्चार्ज कर कर ஊருக்கு கொண்டு போயிரு, गांव में लेकर जा, இல்லைன்னா அவன் கொன்னே नहीं போடுவான். तो ये मुझे मार ही डालेगा. ஆமா. உடனே மனைவி சொன்னாங்க, எங்க கணவரை நீங்க தாங்க, तुरंत पत्नी ने बताया कि मेरे पत्नी को डिस्चार्ज எங்க कर दो. திருவனந்தபுரம் மெடிக்கல்ல வச்சு நாங்கள் பாத்துக்கிடுவோம். हमारे तिरुवनंतपुरम की जो मेडिकल है वहां रखकर देख लेंगे. லெட்டர் எழுதி கொடுத்தார்கள். लेटर लिख कर दिया, அவர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தார்கள். तुरंत एम्बुलेंस पे लेकर आए, திருவனந்தபுரம் மெடிக்கல் கொண்டு போனாங்க. तिरुवनंतपुरम उस मेडिकल में लेकर அங்க गए. ஒரு மாசம் இருந்தார்கள். वहाँ एक महीना था. ஒரு மாசம் இருந்தபோது एक महीने के बाद பாடியில கொஞ்சம் பலம் வந்துச்சு, शरीर में थोड़ा बल आया, ஆனா நடக்க முடியாது. परंतु चल नहीं जाता था. நொறிஞ்ச கால் அப்படி நொறிஞ்ச மால் இழுத்துக்கிட்டு இருக்குது. टूटे हुए पैर ऐसे ही था, பல வேதனைப்பட்டாரு. कहीं दर्द उठाया. இப்ப சொன்னார் மனைவி பார்த்து, अभी पत्नी को देखकर बोला, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, पवित्र आत्मा कहता है வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்றாரு. मुझे घर पर लेकर जाने के लिए बोला. உடனே வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. तुरंत घर पर लेकर आया. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, पवित्र आत्मा बताने के लिए कहा, சபை ஊழியர்லாம் கூப்பிடுங்க, पूरे कलीसिया के सेवक को விசுவாசி बुलाओ, எல்லாம் கூப்பிடுங்க, विश्वासी को बुलाओ, நம்ம வீட்ல பிரார்த்திப்போம், अपने घर पर प्रार्थना करेंगे, தெய்வத்தின் வல்லமை அப்போ காண்பீர்கள். परमेश्वर की सामर्थ को तब देखेंगे. ஆவியானவர் சொல்லிட்டே இருந்திருக்காரு. पवित्र आत्मा जैसे जब भी बताता था वैसे करता था. அந்த வீட்டுக்கு நானும் போயிட்டு வந்துட்டேன். उस घर पे मैं भी जाकर आया हूँ. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு 4 பொண்ணு. उसके लिए 4 लड़की ஒரு हैं. நேரம் இங்க வந்துட்டு கூட போயிட்டாங்க நம்மட்ட. एक बार यहाँ भी आकर गए हैं. அவருடைய மனைவி அவருடைய மக ரஷ்யா போண்டு இருந்துச்சு, அப்ப அங்க வந்துட்டு கூட்டத்துல கலந்துட்டு ஜெபித்துட்டு போனார்கள். उसके बेटे रशिया जाना था, इसलिए यहाँ आकर प्रार्थना पर शामिल होकर उसके बाद प्रार्थना कर गए थे. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. फिर घर पर लेकर முழு சபையும் கூடிச்சு. पूरे कलीसिया मिला, எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. सभी लोग प्रार्थना की. ஒரு நாள் உபவாசம் முடிஞ்சிட்டு, एक दिन उपास खत्म हुआ, 2 நாள் உபவாசம் முடிஞ்சிட்டு, दूसरा दिन उपास खत्म हुआ, ஆனா படுக்கிறதா இருக்காரு. तो भी वो लेटा ही था. ஆனா 3ஆம் நாள் உபவாசம் जब तीसरा दिन को उपास था, எல்லாம் முடிந்த நேரத்துல, सब खत्म होने के समय, ஆசீர்வாத ஜெபம் கூற வேண்டிய நேரத்துல जब आशीर्वाद की प्रार्थना था, திடீரென்று ஒரு வல்லமை வந்துச்சான். अचानक एक सामर्थ அவர் आया, மேல இறங்கிச்சான். उसके पर उतरा. अनेक பரிசுத்தவான்கள் பார்த்திருக்காங்க. कहीं पवित्रवान लोग ने தீ देखा है, விழுந்தது போல படியில விழுந்திருக்கிறது. ऐसा लगा कि एक आग उनके ऊपर गिरा ஒரு है, ऐसे சத்தம் शरीर पर கேட்டான், गिरा. மட்ட மட்ட மட்டனி கால்ல ஒரு சத்தம் கேட்டான். एक पूरे पैर पर शरीर पर एक आवाज ऐसे सुना है कि पूरा ऐसा पूरा जुड़ने समान. தப்புனி எழும்பிட்டாரு. अचानक उड़ गया, தப்புனி எழும்பிட்டாரு. अचानक उड़ गया, எழும்பிட்டாரு. अचानक उड़ गया, எழும்பிட்டாரு. उड़ गया था. ஹalleluya. ஆமென். வேதம் சொல்லுது சேனைகளின் கர்த்தர் பெரியவரியா. क्योंकि वचन में लिखा है कि सेनाओं का यहोवा सबसे महान है. ஏன்னா அந்த ஆரோக்கியம் கொடுக்கிற பரலோக ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரு. क्योंकि उस चंगाई देने वाला स्वर्गीय परमेश्वर तेरे अंदर निवास करता है. அந்த விருட்சத்தின் இலையில் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவார்கள். उस वृक्ष की पत्तों से लोग चंगाई पाते हैं, உனக்குள்ள அவர் இருக்கிறாரியா. और तेरे अंदर भी वो है, உங்களுக்குள்ள இருக்காரியா. और आपके अंदर भी है. நீதான் ஆரோக்கியம் கொடுக்கிறவங்க. आप ही चंगाई देने वाले लोग நீதான் हैं, ஆரோக்கியம் கொடுக்கிறவங்க. आप ही चंगाई देने वाले लोग हैं. சத்தமா சொல்லு, நான் தான் ஆரோக்கியத்தை கர்த்தருக்குள்ள கொடுப்பேன். आवाज से बोलना, मैं ही परमेश्वर कर रहा இயேசு ரத்தத்தை நம்புறியா? हूं, यीशु लहू पे भरोसा உனக்காக कर, அடிக்கப்பட்டான்னு விசுவாசிக்கிறியா? तेरे लिए मार के विश्वास ஆமா, करते हैं. அவ்வளவுதான். எழும்பு இயேசுவின் நாமத்துல. हाँ बोला तो उतना ही यीशु के नाम से उठ जाना. இதான் விசுவாசம். यही विश्वास है, இதான் நம்பிக்கை. यही भरोसा. இப்படி சொல்லி பாரு. ऐसे बताकर देखना, அவருடைய சிங்காசனம் உனக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि उसका सिंहासन तेरे अंदर है, அவர் உனக்குள்ள இருக்கிறார். वो तेरे अंदर है. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? இறங்கி போங்க. उतर कर जाओ. இந்த பாண்டுப்ப கர்த்தருக்கு பிடிங்க. इस बांडव को परमेश्वर के लिए पकड़ना, பாண்டுப்ப ஆண்டவருக்கு பிடிங்க. बांडव को यीशु के लिए पकड़ना. இல்ல பாஸ்டர், नहीं पास्टर, டியூஷன் கிளாஸ். ट्यूशन क्लास है. நான் போறேன்னு தான் சொல்லி பார்த்தேன். मैं बोला कि नहीं जाऊंगा, கொலையில 2 கொட்டு குட்டி मेरे ऊपर मार कर
பாஸ்டர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு. பாஸ்டருக்கு என்ன தெரியும் அவருக்கு? पास्टर ने प्रचार किया, पास्टर को क्या मालूम है? என் பிள்ளை பத்தி எனக்கு தான் தெரியும். मेरे बच्चे के बारे में मुझे पता है. மரியாதை போ டியூஷன். तू चुपचाप ट्यूशन जाना. போவாண்டான்னு சொல்ல, புள்ள டியூஷன் போட்டுமா? मैं ये नहीं बोल रहा कि ट्यूशन नहीं जाना है, परंतु जाना है. ஏம்மா நான் 2 ட்ராக்ஸ் கொடுத்துறேன். ஏய் வீட்ல போய் ஒழுங்கா படி. 2 ट्रैक्स देता हूं. नहीं घर पे जाके पढ़ना. இப்படி சொல்லி சொல்லி அந்த புள்ளைய குட்டி ऐसे बता कर उस बच्चे को दबा कर இந்த புள்ள முன்ன வர முடியாம उस बच्चे आगे नहीं बढ़ते हुए அம்மா பேசிடுவாங்களோ, माँ चिल्ला देगी, அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவாரோ, पिता को बता देगा, அவர் 2 சாத்திடுவாரோ, वो 2 मारेगा. இப்படி பயந்து இந்த புள்ள இயேசுவை பத்தி சொல்ல முடியாம ऐसे डर कर वो बच्चे यीशु के बारे में नहीं बताते हुए அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ऐसे दौड़ रहे हो. நீங்க அப்படி இருக்காங்க, अब ऐसे मत रहो, நீங்க அப்படி இருக்காங்க. अब ऐसे मत रहो. படிக்கும்போது படி, पढ़ने के समय पर पढ़ो. டியூஷன் கிளாஸ் போகும்போது டியூஷன் கிளாஸ் போ. ट्यूशन क्लास जब जाना है जाओ. நேரம் கிடைக்கும்போது விட்டுறாத, பக்கத்துல இருக்கவனே விட்டுறாத, இயேசு பத்தி சொல்லி உள்ள அனுப்பிரு. जब भी समय मिलेगा अपने पड़ोसी को भी मत छोड़ना, यीशु के बारे में बताकर अंदर भेज देना. காலேஜ்ல எத்தனை தோஸ்த் இருக்காங்க தெரியுமா तेरे உங்களுக்கு? कॉलेज में कितने दोस्त लोग हैं? என் தம்பிமார எத்தனை தோஸ்த் இருக்காங்க தெரியுமா? भाई लोग कितने दोस्त लोग हैं? தோஸ்த் நீ பல்ல அடிச்சு லவ் பண்ணிட்டு நிக்காதாங்க. दोस्त से कर साथ दिखाकर प्यार मत करो. இயேசு நல்லவன்னு சொல்லி கொடு. यीशु अच्छा है कर बोलो. தங்கச்சி மாதிரி சொல்றேன், बहन लोगों को बता रहा हूँ, தம்பி மாதிரி சொல்றேன். भाई लोगों को बता रहा हूँ. அவள என்ன பார்த்து ரொம்ப அழகா சிரிச்சான் அந்த பையன். मुझे देखकर उस लड़का ने अच्छे तरह से हंसा. இயேசு உள்ள போட்டுரு. यीशु को अंदर डालना. அவன் அப்படி சிரிக்க மாட்டான், இயேசு பத்தி என்ன சொல்லுன்னு சொல்லுவான். और वैसे नहीं हंसेगा, बोलेगा कि यीशु के बारे में और बताना. வாலிப தங்கச்சி ரொம்ப ஜாக்கிரதை, नौजवानों வாலிப தம்பி ரொம்ப ஜாக்கிரதை. नौजवानों आप ध्यान से रहना. சில 4 வார்த்தை நான் உன்னை காதலிக்கேன். कुछ लोग लिख कर देते कि मैं तुझसे प्रेम करता செருப்பு பிஞ்சு போவான் காலேஜுக்குள்ள. हूं. चप्पल फाड़ வாலிப जाएगा. தம்பி உங்க அப்பா அம்மா பேரை கெடுத்துறாத, अपने माँ पिता के नाम को मत சபை பேரை बिगाड़ो. கெடுத்துறாத, कलीसिया के नाम को मत கவனமா बिगाड़ो. நடந்துக்க. ध्यान से चलना. அந்த ஆட்டுக்குட்டியானவர் உனக்குள்ள இருக்கிறார். उस मेमना तेरे अंदर है. அவர் தான் சுகமாக்குறவர், वो चंगाई करता है, அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், वो चंगाई देता है, அவர் வைத்தியரா இருக்கிறார், वो डॉक्टर है, அவர் டாக்டர். वो डॉक्टर है. எழும்புவோம். सब खड़े हो जाइए.